சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. வெள்ளி இனிமையிலும் இனிமையான அன்பு தந்தை பரமாத்மா சிவபாபா நினைவில் ஆத்மா நான் முழுமையான சமர்ப்பணம் ஆகியுள்ளேன். சுய புருஷார்த்தத்தில் நிரந்தரமாகவே ஆத்மஸ்திதியில் விதை ரூப நிலையில் தந்தை உங்களுடன் இணைந்த அனுபவமே தங்களது எல்லையற்ற அன்பை ஆத்மா எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அன்பின் சொரூபமாகவே மாற்றுகின்றது. தந்தை தந்திருக்கும் சிரேஷ்டமான வழிப்படி நடந்து சுயம் மீது கருணையோடு நடந்து கொள்ளும் முயற்சியில் கவனம் கொள்கின்றேன். சிவதந்தை எனது பிரபுவின் அன்பு மடியில் எனக்கான நிரந்தர ஸ்தானத்தை உறுதி செய்கின்றேன். ஒவ்வொரு வேளையும் சுய புருஷார்த்தத்தில் முன்னேறிச் செல்லும் ஆத்மா நான் தந்தையின் துணையை துரிதமாக உணர்வில் கொள்கின்றேன். ஆத்மா நான் எனது சுய தர்மம் அமைதியில் இருந்து தந்தையின் நினைவால் பாவ கர்மங்களை அழித்து வருகின்றேன். தெய்வீக குணங்களை தந்தையிடமிருந்து பெற்று என்னுள் நிரப்பிக் கொள்கின்றேன். விஸ்வ கல்யாணகாரி சேவையில் தந்தையின் உதவியாளராக சேவாதாரியாக கட்டளைப்படி பணி செய்பவராக்கும் முயற்சியில் எனது பிரகாசமும் ஜொலிப்பும் அதிகரிப்பதைக் காண்கின்றேன். தந்தையின் திவ்யத்துவ அறிமுகத்தை ஆத்மாக்கள் அனைவரிடமும் சேர்ப்பிக்கும் கடமையை சீராகவும் செய்து வருகின்றேன். நிகழ்காலம் குழப்பம் அதிகரிக்கும் நேரமாகின்றது. சோதனையின் கடைசியில் ஒருபுறம் இயற்கையும் மறுபுறம் விகாரங்களும் வந்து நிற்கும் சமயம் சுயம் தன்னையும் பாதுகாத்து படைப்புகளுக்கும் பாதுகாப்பை பரமாத்ம தந்தையிடம் பெற்று தரும் சங்கல்பம் சுப பாவனை மூலம் சிரேஷ்ட புருஷார்த்தம் செய்கின்றேன். சுப சத்தியம் நிறைந்த முயற்சியின் பலனாக சர்வ சக்திவான் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமான எனது தந்தையின் துணையும் உதவியும் கிடைப்பது பெருகிக் கொண்டே வருகிறது. சுயமாற்றமும் அதன் மூலம் விஸ்வ பரிவர்த்தனையும் அடைந்து கொள்வதை கருத்தில் கொண்டிருக்கும் எனது அனைத்து அசைவுகளும் ஈஸ்வரிய குல வாரிசாக எம்மை வெளிப்படுத்துகிறது. தந்தை சிவபாபா உங்க அன்பு, சக்தி, கருணை, ஆசீர்வாதம், உதவி என்னிடமே இருக்கிறது என்ற நினைவு எனது பலத்தை நம்பிக்கையை உயர்த்தியுள்ளது. ஆத்மா நான் ஏகாந்தவாசி நிலை கொண்டேன். என் தந்தைக்கு இனிமையான அன்பு நினைவுகள், வணக்கங்கள், எல்லையற்ற நன்றிகள். பாபா நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.